திமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தின் இரண்டாவது பெரிய மாநகரம், தென் மாநிலங்களின் மான்செஸ்டர் என்ற சிறப்புடைய கோவை கடந்த 1804இல் மாவட்டமாக உருவாகி 221 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. இது மகிழ்ச்சியும் பெருமையும் அளித்திருக்கிறதுனும் ஆங்கிலேயர் காலத்தில் சாதாரண நிலப்பரப்பாக இருந்ததென்று கூறியுள்ள அண்ணாமலை, கடந்த 200 ஆண்டுகள்ல கோவை மக்களின் கடின உழைப்பால் பல லட்சம் மக்களுக்கு வாழ்வளிக்கும் நகரமாக உருவாகி இருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காரு. கல்வி நிலையங்கள், தொழில்துறைகள், விவசாயம் என நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் கோவைக்கு தனியிடம் உண்டு. சுவையான சிறுவாணி தண்ணீர், இனிமையான கொங்கு தமிழ், அற்புதமான தட்ப வெப்பநிலை, அன்பான மக்கள் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றது கோவை என அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இந்த கோவை மாவட்டம் தற்போது திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறதுனோ, விரைவில் திமுக ஆட்சியை அகற்றி கோவையின் பெருமையை மீட்டெடுப்போம்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு.